தலைவர் விஜயகாந்த் அவரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் காலை 6 மணி முதல் வைக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து அவரின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து செல்லும் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கியுள்ளது. இறுதி சடங்கில் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் நடிகர் விஜயகாந்த் அவருக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் காலை 6 மணி முதல் வைக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து அவரின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு எடுத்து செல்லும் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கியுள்ளது. மேலும் விஜயகாந்த் அவரின் இறுதி சடங்கிற்கு தேமுதிக கட்சி அலுவலகத்தில் குழி தோண்டும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் வழங்க கேட்கலாம். நவஷாத், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. தேமுதிக தலைவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கான பணியானது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தின் மூலமாக குழி தோண்டும் பணியானது நடைபெற்றது. தொடர்ந்து அந்த பகுதியில் ரெட் கார்பெட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழி தோண்டி அதுக்கு எதிரே ஒரு ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு அந்த ஸ்டேஜில் சேர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடலை அடக்கம் செய்யும் போது வந்து அமர்வதற்கு ஏற்றாற் போல அந்த நடைமுறையை பின்பற்றி முழு அந்த பகுதியை அவர்கள் அடக்கம் செய்வதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர் உடல் அடக்கம் செய்வதற்கான பணிகளை ஒருபுறம் அவர் கட்சி மேற்கொண்டாலும் கூட தமிழக அரசு சார்பாக பல்வேறு விஷயங்கள் அறிவித்தார். குறிப்பாக நேற்று கூட தமிழகம் நேரடியாக சென்று பார்வையிட்டதும் இல்லாமல் முழு அரசு மரியாதையோடு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படும் என முதல்வர் அறிவித்திருந்தார். அதற்கேற்ற போல் 2 அமைச்சர்களை நியமித்து 2 அமைச்சர்களும் அந்த பகுதிக்கு நேரடியாக இன்று அவருடைய தீவிர உடல் வைக்கப்பட்டிருந்த போது முழுமையாக அமர்ந்தார்கள். அதற்கு பிறகு குறிப்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர் ஆரோக்கியத்துடனும் ஆலோசனை மேற்கொண்டார்கள். எவ்வாறு கொண்டு போகலாம், எப்படி உடலை கொண்டு போகலாம், கூட்டம் சேர்க்கக்கூடாது, வாகன நெரிசல் உள்ளிட்டவை முழுமையாக ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனைக்கு ஏற்றாற் போல்தான் அவர் உடலான தற்சமயம் அவர் நல்ல உடல் அடக்கம் செய்வதற்கான காட்சி நம்மால் பார்க்க முடியும். தமிழக அமைச்சர்களும் முன்கூட்டியாக சென்று விட்டார்கள். தற்சமயம் குழி தோண்டும் பணி ஒருபுறம் நடைபெற்றிருந்தாலும் அடக்கம் செய்யும் அனைத்து பணிகளுமே நடைபெற்றிருக்கிறது. கீதா, விவரங்களுக்கு நன்றி நவஷாத்.